الشفاعة هب لنا بالقيامة مشفقا وهب لنا من دعاء سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. وقال النبي صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருவான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், ரப்பின் பொருத்தத்தை பெற்ற நன்மக்களுடைய வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நசீபை தந்தருள்வானா. கண்ணியமிக்க முஃமினீன்களே, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பொறுத்தவரையிலே மனிதனுக்கு உலகத்தில் எந்த பொருளுக்கும் சுயமாக எந்த சக்தியும் கிடையாது. வாழ்க்கையிலே என்னென்ன உயர்வுகளை நாம் பெற்றிருந்தாலும், என்ன திறமையை பெற்றிருந்தாலும், எந்த கல்வி ஞானத்தை பெற்றிருந்தாலும், வாழ்க்கையிலே போற்றத்தக்க எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, மனிதனுக்கென்றும் சரி, உலகத்தினுடைய பொருள்களுக்கும் சரி, சுயமான சக்தி என்பது கிடையாது. சின்ன காரியங்களை செய்வதற்குண்டான சக்தியும் சரி, ஒரு கையை உயர்த்துவது தாழ்த்துவது எந்த ஒரு நிலையில் உள்ள சக்தியானாலும் சரி, நம்முடைய அடிப்படையான நம்பிக்கை லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் என்பதுதான் நம்முடைய அடித்தளமான நம்பிக்கை. எனவே உலகத்தில் ஒரு மனிதன் அவன் பெற்றிருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், திறமை, பொருளாதாரம், நன்முயற்சி எல்லாவற்றையும் பெற வேண்டும், அதற்கான முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தினுடைய முடிவும் அதை நடத்தாட்டுபவனும் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்ற அடித்தளமான நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வகையிலே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். நாம் எல்லாம் அறிந்த அல்லது கேள்விப்பட்ட ஹதீஸிலே உள்ள செய்திதான். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அதேபோல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற பெருமக்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். சையதுனா சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். தொழுது முடித்த உடனே ஏதோ வாய் அசைத்து ஓதிக்கொண்டே இருக்கிறார். ஹமஸ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாய் அசைத்து எதையோ ஓதிக்கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதக்கூடிய அந்த காரியத்தை என்னவென்று என்னால் விளங்க இயலவில்லை. லா அஃபஹமுஹு, நான் அதை விளங்கல்ல. வலா யுஹ்பிருனா பிஹி, என்ன சொல்றாங்கிறத ரசூலும் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. ஆனால் நான் கவனித்து பார்க்கிறேன், அவர்கள் தொழுது முடித்து விட்டு எதையோ வாய் அசைத்து ஓதிக்கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சென்று கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் எதையோ வாய் அசைத்து ஓதிக்கொண்டிருக்கிறீர்களே, என்னவென்று நான் விளங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னவென்று சொல்கிறேன், ஆனால் அதற்கு முன்னால் எதற்காக நான் அதை ஓதுகிறேன், என்ன வார்த்தை ஓதுகிறேன் என்பதை விட எதற்காக ஓதுகிறேன் என்பதையும் சேர்த்து விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், முற்காலத்தில் ஒரு நபி இருந்தார். அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்க, வலிமையான, திறமையான, புஜபலம் மிக்க பெரிய சமூகத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். அந்த கூட்டம் எல்லாமே புஜபலம் மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள்.
எந்த அளவுக்கு சொன்ன ஒவ்வொரு ஆட்களும் பல்வேறு வலிமையிலே திறமையிலே உன்னதமானவர்கள். அந்த நபி நினைச்சாங்களாமை இவர்களுக்கு இணையாக இவர்களுக்கு ஈடாக வலிமையிலும் ஆற்றலிலும் வேறு யார் வர முடியும், இப்படிப்பட்ட வலிமை என்று அந்த நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. எண்ணம் என்பதை விட அதை நினைத்து ஒரு விதமான பெருமையும் உள்ளுக்குள்ளே ஏற்பட்டு விட்டது. அப்படி அந்த நபிக்கு ஏற்பட்ட நேரத்தில் அல்லாஹு தஆலா அதை விரும்பவில்லை. கொடுக்கப்பட்டதெல்லாம் ரப்பு கொடுத்தது சுயமாக நம்முடைய ஆற்றலை கொண்டு எதை உருவாக்கி கொண்டோம். அதனால் அது ரப்பு கொடுத்தது என்ற ஒரு நிலையிலே அதை கொண்டு உண்டான ஒரு சின்ன பெருமை உள்ளுக்குள் ஏற்பட்ட உடனே அல்லாஹு தஆலா அந்த சமூகத்திற்கும் அந்த நபிக்கும் ஒரு சோதனை உண்டாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அந்த நபிக்கு சொன்னான், உங்களுடைய சமூகத்திலே 3 வகையான சோதனைகளில் ஒன்று ஏற்பட வேண்டும் என்று என்னுடைய அஜலில் முடிவாகிவிட்டது. அதனாலே அந்த 3ல் எது என்பதை வேண்டுமானால் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆனால் 3ல் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய சமூகத்திற்கு என்று சொன்னார். என்னவென்று கேட்கிறார்கள், இம்மா அன் துசல்லித அலைஹிம் அதுபகும், ஒன்று அவர்களுக்கு கடுமையான விரோதி ஒன்று சாட்டப்பட போகிறார். கடுமையான விரோதி சாட்டப்பட போகிறார். அந்த விரோதியை கொண்டு உண்டான சோதனை, அல்லது அவர்களுக்கு பசி பட்டினி பஞ்சம் இதை கொண்டு உண்டான ஒரு சோதனை, அல்லது உங்களுடைய உம்மத்திலே ஒரு பகுதி அவர்கள் அழித்து விடப்பட வேண்டும், இறந்து விட வேண்டும். இந்த 3ல் ஒரு சோதனை. ஆனால் 3ல் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனா இந்த 3ல் ஒன்று வந்தே தீரும் அல்லாஹ் சொல்லிட்டான். தன்னுடைய உம்மத்திலே மஷூரா செய்தார்கள். கடைசியிலே அவர்கள் ரப்பிடத்தில் சொன்னார்கள், ரப்பே 3ல் ஒன்று கண்டிப்பாக வந்துதான் தீர வேண்டும் என்று சொன்னால், விரோதி என்று சொன்னால் எப்படிப்பட்ட விரோதி, எவ்வளவு காலம் அதனுடைய விளைவுகள் இருக்கும் என்பதை அறியவில்லை. பசி பட்டினி பஞ்சம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள், அது உண்டாக்கக்கூடிய தாக்கங்கள் எவ்வளவு காலம் தொடரும் என்பதும் தெரியவில்லை. அதனாலே இந்த உம்மத்திலே ஒரு பகுதி அழிக்கப்பட்டால் அதோடு இந்த சோதனை முடிந்து விடுகிறது என்றால் நாங்கள் 3வது தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொல்ல அவர்கள் கையை கீழே இறக்கவில்லை. அவர்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானுடைய உம்மத்துமார்கள் இறந்து விட்டார் என்று ஹதீஸிலே வருகிறது. இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் அஹ்மத் ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது போன்றுள்ள பேர்மேதைகள் அந்த ஹதீஸை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரணத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள், அது ஓருள்ள ஒரு சோதனை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒபிக்க உகாத்திலு ஒபிக்க உசாரிலு வலா ஹவ்ல வலா குவத்தை இல்லா பில்லாஹ், ரப்பே உன்னுடைய கட்டளைக்காக நான் ஒரு காரியத்தை செய்கிறேன். நான் யாரை எதிர்த்து நின்றாலும் கூட உனக்காக அதை செய்கிறேன். யுத்தம் செய்வது உனக்காக. அதனால் வலா ஹவ்ல வலா குவத்தை இல்லா பில்லாஹ் என்று நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அதனாலே வாழ்க்கையிலே திறமை, ஆற்றல், மேன்மை, கல்வி, நன்முயற்சி எது இருந்தாலும் சரி, பொருளாதார பலம் இருந்தாலும் சரி, மக்களுடைய பாக்கியம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதை கொண்டு ஒரு மனிதன் அதை கொண்டு பெருமை கொள்வதோ, என்னால் ஆனது என்று நம்புவதோ நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு மூமினுடைய நம்பிக்கை இப்படி இருந்தது என்று சொன்னால் அதை கொண்டு பயன்பாடும் அதிகமாக இருக்கும், அதனுடைய பலாபலங்களும் நிச்சயமாக மேன்மையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. உலகத்தில் நபிமார்களிலேயே தலை சிறந்த பேச்சாளர் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹதீபுல் அன்பியா, நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று அறியப்படக்கூடியவர்கள் சையதுனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். சொல்லிக்கங்க, அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார். நபிமார்கள் பெயர் கேட்டால் அப்படி சொல்ல வேண்டும். நபிமார்களிலேயே ஆக சிறந்த பேச்சாளர் என்று வரலாறு சொல்கிறது. குர்ஆன் அவர்களை பற்றி சொல்லி காண்பிக்கிறது. ஏன் அவர்கள் ஹதீபுல் அன்பியா, நபிமார்களிலேயே சிறந்த பேச்சாளர் என்று சொன்னால் குர்ஆன் அதற்குண்டான 3 காரணத்தை சொல்லி காண்பிக்கிறது. ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையிலே அவர்கள் சொன்னதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். வமா உரீது அன் உகாலிபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து இலைஹி உனீப். முதலாவது அவங்க சொல்றாங்க, நான் எதை உங்களுக்கு ஏவுகிறவனோ அந்த காரியத்தை வாழ்க்கையில் நான் செய்வேன். எதை உங்களுக்கு செய்யக்கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதை நான் செய்ய மாட்டேன். மா உரீது அன் உகாலிபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன், எதை செய்யக்கூடாது என்று உங்களுக்கு நான் சொல்கிறேனோ அதை நான் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டேன். ஒன்று. இரண்டாவது, நான் சொல்வதெல்லாம்
ஏதாவது ஒரு இஸ்லாஹை நன்மையை நாடித்தான் பேசுகிறேன். தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்குவதற்காக அல்லது உலகாதாய வேற ஏதாவது நோக்கங்களுக்காக அதுவெல்லாம் என்னுடைய பேச்சில் இல்லை. நான் நன்மையை நாடித்தான் என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சரி, அதை கொண்டு ஏதாவது நன்மை உண்டாக வேண்டும், அதை கொண்டு ஏதாவது சீர்திருத்தம் உண்டாக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன். அது அல்லாமல் எந்த நோக்கமும் என்னுடைய வார்த்தைக்கு இல்லை. மூன்றாவது, நான் 1000 விஷயங்களை சொல்லட்டும், அது உம்மத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்பது அது ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டதான். அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். எனக்கு ஏற்படக்கூடிய இந்த நல் உதவி என்பது ரப்பினுடைய பேரருளை கொண்டு அல்லாது சுயமாக என்னுடைய வார்த்தையை கொண்டு ஆகிவிட்டது, என்னுடைய முயற்சியை கொண்டு நடந்து விட்டது, என்னுடைய காரியங்களை கொண்டு நான் எடுத்ததினால் இப்படி ஆகிவிட்டது என்பதல்ல. காரியங்களுடைய அசல் மூலகர்த்தா, சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் ரப்பை கொண்டுதான் என்று அதற்கு செய்தனார் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த 3 வார்த்தைகளையும் எல்லாம் சொல்கிறான். அதனால் தான் உலகத்திலேயே நபிமார்களிலே சிறந்த பேச்சாளராக அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அறியப்பட்டார் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகிறது. அருமையான பெருமக்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இன்னைக்குள்ள மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார் என்று. உண்மையிலேயே சிறந்தவர்கள் யாராக இருக்க முடியும்? அல்லாஹு தஆலா ஒரு நபியாக தேர்ந்தெடுத்தவர்களை அனுப்பி இருக்கிறான். உலகத்தில் வந்த நபிமார்களிலேயே ஆக சிறந்த நபியிலே 3வது அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னால் ஆக சிறந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பிடத்தில் உரையாடக்கூடிய ஆற்றலை வழங்கி இருக்கிறான். உலுல் அஸ்மான் 5 நபிமார்கள்ல ஒரு ஆளு. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், இன்று வாழும் மனிதர்களிலேயே மனிதர்களில் மிக சிறந்தவர் யார் என்று கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க, அல்லாஹ் நம்மள நபியா தேர்ந்தெடுத்திருக்கிறான், உரையாடும் ஆற்றலை கொடுத்திருக்கிறான், உலுல் அஸ்மான் 5 நபிமார்கள்ல ஒரு ஆளு என்றெல்லாம் நினைத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் சொன்னாங்க. வார்த்தையில ஒண்ணு தப்பில்லை, யதார்த்தம் அதுதான் வெளிப்படையாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை ஒத்துக்கொள்ளல. அல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை 1000 திறமைகள் இருக்கட்டும், 1000 கல்வி இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் நான் என்னால் அது அல்லாஹ்வுக்கு ஒத்துக்கிறார். அல்லாஹு தஆலா அவனுடைய நாட்டத்தை கொண்டு ரப்பினுடைய நாட்டத்தில் எதுவோ அதுதான் என்று ஒழிக்காமல் நான் என்று சொன்னதினால் தான் அல்லாஹு தஆலா அதற்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு இறைநேசரிடத்தில் சென்று பாடம் படித்துவார் என்று அல்லாஹு தஆலா அனுப்பினான். அவரிடத்தில் சென்று பாடம் படிக்க அனுப்பினான். ஏன் என்று சொன்னால், மனிதன் எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உச்சமான நிலையில் இருந்தாலும் சரி, காரியங்கள் அனைத்தும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டும் அவனுடைய முடிவை கொண்டும் நடக்கிறது. வெளிப்படையான நிலையிலே முயற்சிகள் இருக்கலாம், அதிலே வேண்டாம் என்று சொல்லல, செய்யத்தான் செய்யணும், திறமையை உண்டாக்க வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் முடிவை ரப்பிடத்தில் கொடுத்து விடக்கூடிய ஒரு தன்மைதான் ஒரு ஈமானுடைய உயர்ந்த பண்பு என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஹஜ்ரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே சகோதரர்கள்லாம் வந்து கேட்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட அனுப்புங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்களோட அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி அகாஃபு யஅகுலஹு ذئب வஅன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்க கொஞ்சம் கவனம் இல்லாம இருக்கும் பொழுது என் பிள்ளை ஓனாய் அது அடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, லைன் அகலஹு ذئب வநஹனு உஸ்பா. இவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள், வலிமை மிக்கவர்கள், ஒரு பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்களை மிஞ்சி எப்படி வந்து அதை அடித்து செல்லும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு செய்தனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களோடு அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் இவ்வளவு பெரிய வலிமை மிக்கவர்கள் இருக்கிறோம். பின்னால் நிறைய வரலாறுகள் நடந்தது என்று சொன்னாலும் கூட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாம ஆயிட்டான். பின்னால் அவங்க கிடத்த தூக்கி போட்டாங்க. அது சம்பவங்கள்லாம் குர்ஆன்ல வருது. ஆனால் அதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தொலைத்து பல வருஷங்கள் ஆனதற்கு பின்னால் வரலாற்றிலே ஒரு செய்தியிலே 40 வருஷம் என்று கூட வருகிறது. அதற்கு பிறகு புன்யாமீனை அனுப்பி வைக்கும்படி, இன்னொரு மகன் புன்யாமீனை அனுப்பி வைக்கும்படி கேட்ட பொழுது அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, குர்ஆன் ஒரு பாடத்தை நமக்கு சொல்கிறது. வாழ்க்கையிலே நம்முடைய திறமையால், முயற்சியால், சக்தியால், கல்வியால், ஆற்றலால், பொருளாதாரத்தால், மக்கள் செல்வத்தால் இதை கொண்டெல்லாம் இப்படி நடந்து விட்டது என்று எண்ணுவது என்பது இருக்கிறதே, ரப்பினுடைய அந்த தவக்குலுக்கு மாற்றமானது. ரப்பின் பக்கம் உள்ள அந்த ஒரு நிலைக்கு சேருவது அவன்பால் தான் சேரவே.
1000 விஷயங்கள் இருக்கட்டும். அதற்கு செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கையான தாய்களேன் என்று சொன்னார்களே, அல்லாஹும்ம இன்னி தஈஃபுன் வகஃபிர், யா அல்லாஹ் நான் தஈஃபானவன், எனக்கு தெரிந்த முயற்சிகளை செய்து விட்டேன் ரப்பே, முன்புறத்திலிருந்து எனக்கு ஆற்றலை தார் ரப்பே, நான் சொல்ல வேண்டிய முறையில் ஏதாவது குறைவு செய்து விட்டேனோ என்று எண்ணுகிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அப்படி சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் சொன்னார் என்று சொன்னால், ரப்பினுடைய குதரத்தின் மீது, வல்லமையின் மீது, ஆற்றலின் மீது இந்த உம்மத் எப்படிப்பட்ட ஒரு நிலையை பார்வையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று உலகத்தாருக்கு படிப்பினை சொல்வதற்காக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்யாமினை அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு கைருன் ஹாஃபிஸா வ ஹுவ அர்ஹமுர் ராஹிமீன், பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான், பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் சிறந்தவனாக இருக்கிறான் என்று ரப்பின் மீது பாரத்தை சுமத்தி ஹஜரத் புன்யாமின் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி வைக்கிறார்கள். புன்யாமின் போனவர் திரும்பி பத்திரமாக வந்தார் என்பது மாத்திரமல்ல, காணாமல் போன யாக்கூப் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தார். உண்மையானவர்களே, அல்லாஹ் நமக்கு எல்லா மேன்மைகளையும் வழங்க வேண்டும், எல்லா மேன்மைகளையும் வழங்க வேண்டும். திறமையை, ஆற்றலை, பொருளாதாரத்தை, சிறந்த அறிவு ஞானத்தை எல்லாவற்றையும் வழங்கினாலும் 1000 முயற்சிகள் நாம் செய்தாலும் அதனுடைய முடிவை தருபவனும் அதற்குண்டான முடிவை தரக்கூடிய ஆற்றல் பெற்றவனுமாக ரப்பு இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தின் அடித்தளத்தில் பதிய வைக்கக்கூடிய செய்திதான் ஹவுகலா என்ற வார்த்தை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்கிறோமே, ஹவுகலா என்ற வார்த்தை. அந்த ஹவுகலா என்பது சொர்க்கத்தினுடைய உன்னதமான உயர் சொற்களிலே உள்ளது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய திறமையை, நம்முடைய முயற்சியை, நம்முடைய ஆற்றலை, நம்முடைய பொருளாதாரத்தை ரப்புக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மேன்மைகளை எல்லாம் இன்னும் உயர்வாக்கி தர வேண்டும். ஆனால் அந்த காரியத்தினுடைய இறுதி முடிவோ, அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆற்றலையும் அதனுடைய முடிவு செய்வதுமாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற நம்பிக்கையை உள்ளத்தின் அடித்தளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தஆலா விளங்கும் ஆற்றலை தந்தருள்வானா, நம்முடைய காரியங்களை அல்லாஹ் சீராக்கி அருள் புரிவானா, நாம் அறிந்து அறியாத எல்லா விதமான காரியங்களுடைய நுட்பத்தையும் நமக்கு அறிவித்து தந்து அதை அல்லாஹ் வெற்றிகரமானதாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.